இப்போது ஒரு தொக்கு பண்ண போகிறேன். அந்த தொக்கு வந்து சாதத்துக்கும் நம்ம கிளறி நம்ம சாப்பிட்லாம், அல்லது இட்லி தோசைக்கும் அதுக்கும் நம்ம தொட்டு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணோம்னா கூட இந்த சாதம் நம்ம கிளறி எடுத்துகிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸு நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்தோம்னா கூட திறந்தோம்னா நல்ல வாசனையாக கம்மன்னு இருக்கும். அது என்னென்னு தொக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்போ தான் இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சாதத்தை நம்ம கிளற போகிறோம். அது வந்து டிஃபனுக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சாதமே நம்ம கலரலாம். அது கலரிட்டு அதுக்கு கூட ஒரு உருளைக்கிழங்கோ, ஒரு கருணக்கிழங்கோ, ஒரு பாயில்டு எக்கோ, அதுக்கப்புறம் வந்து கருவாடோ, மீனோ, சிக்கனோ, மட்டனோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ட்ராவலுக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம், அதுக்கு இந்த மாதிரி சும்மா புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரியெல்லாம் கட்டிட்டு போவோம் நம்ம. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு ரைஸை நம்ம கட்டிட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு நல்லா கமன்னு இருக்கும் திறந்தோம்னா. இப்போ வந்துட்டு நான் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். 1/2 கிலோ நல்லா பழுத்த தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம் வச்சுருக்கேன். 4 பெரிய பல் பூண்டு பல், இது ஒரு 5 வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 5 வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து வதக்க போகிறது கிடையாது. இதை கட் பண்ணிவிட்டு பச்சையாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம் நம்ம. இது கூட அந்த வாசனைக்கு வந்து என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு புதினா, ஒரு கைப்பிடி புதினா, இதை கழுவி தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். தக்காளி போட்டுக்கணும், கட் பண்ணி வெங்காயம் போட்டுக்கணும், பூண்டு போட்டுக்கணும், காஞ்ச மிளகா போட்டுக்கணும், கொஞ்சம் புதினா போட்டுக்கணும். அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதில் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, புதினா, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி நம்ம வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை இப்போ வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்ததுன்னா நல்லா இருக்கும், கெடாது. அந்த எண்ணெயிலே தான் நம்ம இப்போது அதை வதக்கி நம்ம செய்ய போகிறோம். எதுவும் தண்ணியை நம்ம எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ வந்து கடுகு வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு சீரகம் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ கடுகு சீரகம் போட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சு நல்லா வரணும். இது பொரிட்டோம். இப்போது கடுகும் சீரகமும் நல்லா இப்போது பொரியட்டும். பொரிஞ்சால் தான் நல்லா அந்த வாசனை நல்ல மணமாக நல்லா சூப்பராக இருக்கும். பொரியலைன்னா ஒரு கசப்பு இருக்கும் கடுகு எப்பவுமே. இப்போ வந்து உப்பு இருக்குது. இப்போ உப்பை வந்து நம்ம தேவையானது கல் உப்பு நான் போட்டுக்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து இந்த எண்ணெயிலே நல்லா சுருள நல்லா தொக்காக வரணும். அவ்வளோதான். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை இருக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த விழுதில் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கிறோம். இப்போ ஒன்றுமே பண்ண வேணாம். இதை நம்ம அப்படியே தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதித்து நல்லா சுண்டி அப்படியே நல்ல ஒரு திக்கான ஒரு எண்ணெய் கவ்வி நல்லா மேலே வரும். இது வந்து மேலே அப்படியே கொப்பிச்சு வரும். அதனால் ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி இதை வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வரணும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா சுண்டி நல்லா சூப்பராக நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போது தோசைக்கு, இட்லிக்கு இதையோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சோறு நம்ம என்ன பண்ணிடலாம், சாதத்தை போட்டு நல்லா கிளறி அது நம்ம வீட்டில் என்ன பொரியல் இருக்கோ என்ன வறுவல் இருக்கோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா மேலே நல்லா எண்ணெய் கவ்வி நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா எண்ணெய் பாருங்கள், நல்லா எண்ணெயோடு இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கிளறதுக்கும் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூப்பரான இப்போது இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் நம்ம போட்டு கலரிக்கலாம். இப்போ நான் வந்து என்னன்னா மீனும் வாங்கியிருக்கிறேன், நெத்திலி வாங்கியிருக்கேன். அது வீட்டில் என்ன கேட்குறாங்களோ அதை நான் வறுத்து உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சட்னி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாதத்தை வந்து ஆற விட்டு வெட்டிருக்கிறேன். இப்போ நம்ம போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போது இது வந்து 2 in 1, இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் நம்ம கலந்துக்கலாம். இது இப்போ சாப்பாட்டுக்கு நான் போட்டு இதை கலந்துக்க போகிறேன். இப்போ எவ்வளோ தேவையோ அது போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ வந்துட்டு
இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அந்த சட்னிக்கு. இப்போ இட்லியே இருக்குது. இப்போ இட்லி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெத்திலி வச்சுருக்கேன், நெத்திலி வறக்கலான்ட்டு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் நெத்திலி வறக்கலான்ட்டு. இப்போ வந்து பாயில்டு அந்த ரைஸுக்கு இப்போது அதுவும் சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு, அவ்வளோதான். இது பாயில்டு எக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா எண்ணெயாக மேலே கப்பி வந்தோன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அந்த சாதத்தை இப்போ நான் கலரி இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போது அந்த தொக்குல இப்போ சாதத்தை கட்டியிருக்கிறேன். இப்போ முட்டை பாயில்டு எக்கு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பையனுக்கு இப்போ ரெண்டுமே கட்டி அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெத்திலி வச்சுருக்கிறேன். நெத்திலி அதை நான் உங்களுக்கு வறுத்து இப்போ எப்படின்ட்டு அது காமிக்கிறேன். அதை நல்லா இந்த சாதத்துக்கு அந்த மாதிரி கலரி நம்ம கொடுத்து அனுப்பலாம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போனாலும் டூருக்கு அந்த மாதிரி எங்கே போனாலும் கலரி எடுத்துகிட்டு போகலாம். இட்லியும் தோசையும் அதுக்கு மேலே வச்சு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரென்த்து கஞ்சி இதை காசி வச்சுட்டேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பையனுக்கு மட்டும் இப்போது அவன் பால் பிடிக்காது, பால் இல்லாத தனியாக இப்போ காய்ச்சி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை போட்டு. அவ்வளோதான். இப்போ நெத்திலி வறுத்து நெத்திலி இப்போ காமிக்கிறேன். இப்போது நெத்திலி வறுக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் காயுது. ஏற்கனவே நான் காலையில் கொஞ்சம் காலிஃப்ளவர் வறுத்தேன். அந்த எண்ணெயே இப்போ வச்சுட்டேன் இப்போ நெத்திலி வறுக்கிறதுக்கு. இப்போ நெத்திலி என்ன போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூள் போட்டேன், குழம்பு மிளகாய் தூள் போட்டேன், உப்பு போட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே போடல. இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே போடல. நான் வேறு எந்த கார்ன்ஃப்ளவர் மாவோ மைதாவோ எதுவுமே போடல. வெறும் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். நல்லா பச்சை நெத்திலி நல்லா எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இப்போ நம்ம முருகலாக வறுத்தோம்னா அந்த சாதத்துக்கு நம்ம அந்த அந்த சட்னி சாதத்துக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ தேவைக்கு மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா முருகலாக நல்லா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு இவ்வளோ தான் பிடிக்குது. இப்போ போதும். இப்போ நம்மளுக்கு அப்புறமா திருப்பத்துக்கு வராது நிறைய போட்டோம்னா. இப்போ அது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுனா அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சூடாக வறுத்துக்கலாம். மீதி நானே இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுக்கிறேன். இதுக்கு மட்டும் தேவைக்கு மட்டும். நெத்திலி வறுத்து எடுத்துட்டேன்ப்பா. நீங்கள் வீட்டில் இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2 in 1 இது. இட்லி தோசைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் நம்ம கலரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெளியூருக்கெல்லாம் போனோம்னா கூட நம்ம கலரி எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நெத்திலி வறுவல், மீன் வறுவல் எது வீட்டில் இருக்கோ நம்ம அதை தொட்டுக்க வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு இட்லி தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.